வணக்கம் விவசாய பெருமக்களே, வணக்கம். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். இப்போ பார்க்குறது நெல் பாருங்கள். பண்ருட்டி வட்டம் அன்னாகரம் பகுதி. டிபிஎஸ் 5ங்க. இன்னையோட 88 நாளுங்க. 88 நாள் பயிர் பாருங்கள். காலையில் ஒரு 8 மணிக்கு ஒளிப்பதிவு பண்ணுறேங்க. குரு பஞ்சகாவியாக அடித்த வயலுங்க. குரு பஞ்சகாவியாக அடித்த வயல் 2 முறை மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறேன். கீழே ஒரு முறை தான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம பாதி அளவுக்கு நட்டு 1 மாதம் கழிச்சு தான், ஒரு 40 நாள்லேருந்து தான் இதை ஆரம்பித்தேன். 2 வாட்டி தாங்க ஸ்ப்ரே பாருங்கள். ட்ரம் சீடரில் இழுத்த வயலுங்க. நெல் பாருங்கள். கதிர் பார்த்தோன்னா நம்ம ஒரு ஜான் 8 இன்ச்சுங்க. ஒரு ஜானை விட 10 இன்ச்சுக்கு மேலே தாங்க இருக்கா. 9 இன்ச்சு, 10 இன்ச்சு, 11 இன்ச்சு, 12 இன்ச்சு கூட இருக்கும் பிறகு. நல்லா கதிர் லென்த்துங்க. இலை சுருட்டு புழுவோ வேறு எந்த விதமான உயிர் பூச்சி தொல்லையோ எதுவும் இது வரைக்கும் கிடையாதுங்க. 2 முறை தாங்க ஸ்ப்ரே பண்ணுது. ஐயா ஜகத்குரு சொன்னது மாரி ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை இதை தெளிச்சினாக்கா இன்னும் நல்லா இருக்கும். வருது கதிர் இன்னும் ஊட்டமாக நல்லா இருக்கும். கதிர் வர்றதுன்னு லென்த்து நல்லா இருக்குது பாருங்கள். ஒரு இடம் போல் பாருங்கள். கதிரை பாருங்கள், அப்படியே நெருக்கமாக இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? நெருக்கமாக இருக்கும் பாருங்கள். கதிர் நெருக்கமாக இருக்குது. இன்னும் அதில் கீழே இன்னும் வர கிளப்பு வந்துட்டு இருக்குது பாருங்கள். அதுவும் வந்தோன்னா பூரா கதிராக தான் தெரியும். டிபிஎஸ் 5ங்க. ட்ரம் சீடரில் நேரடி விதைப்பில் பண்ணதுங்க நெல். இதுவே நடவு மூலயமா, கை மூலயமா நட்டதில், மிஷின் மூலயமா நட்டு தண்ணி நல்லா நிற்கிற மாதிரி இருந்ததுனாக்கா, இதில் தண்ணி நல்லா நிற்கிற இடத்துல நல்லா வளர்த்திங்க. சம்பாவுடைய தாள் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உயரமான தாளுங்க. நான் போய் கீழே நின்றுனாக்கா என்னுடைய மார்பளவுக்கு இடுப்புக்கு மேலே தாங்க சட்டை இருக்கு இல்லைங்க, சட்டை பகுதி வரைக்கும் வருதுங்க சோளை. அந்தளவு அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். சோலையோட அளவு பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். சோலையோட அளவு பார்த்தோன்னா எந்த அளவு அகலமாக இருக்குது பாருங்கள். சம்பாவில் வர சோளை மாரி தெரியுது பாருங்கள். சம்பாவில் எந்த அளவு சோளம் இருக்குமோ அந்த அளவு தெரியுது பாருங்கள். நிற்கிறதெல்லாம் சோளை பாருங்கள், நல்லா பாருங்கள். தெரியுதுங்களா? எந்த அளவுக்கு சோலையோட வளர்த்தி நல்லா இருக்குது பாருங்கள். எவ்வளோ அகலமாக இருக்குது பாருங்கள். சாதாரணமாக இந்த குருவு பட்டம் இந்த கோடை காலத்தில் பார்த்தோன்னா வளர்ச்சியே பார்த்தோன்னா 1.5 அடி 2 அடி கூட வராதுங்க. கிட்டத்தட்ட 1 மீட்டர் அளவுக்கு வந்துடுதுங்க. இது 1 மீட்டர் அளவுக்கு வந்துடுது பாருங்கள். இதை நம்மளுடைய விவசாயிகளுடைய விழிப்புணர்வுக்காக தான் இந்த பதிவு எடுத்து போடுறேங்க. இன்றைய தேதி 26/4/2026 ஏப்ரல் மாதங்க. எலெக்ஷன் முடிஞ்சு 3ஆம் நாளுங்க. பாருங்கள், 4ஆவது நாள் நல்லா இருக்க பாருங்கள். அனைவரும் இயற்கைக்கு மாறுவோம். பூச்சி தொல்லையிலிருந்து பயிர்களை பாதுகாப்போம். உணவை தயாரிப்போம். உரச்செலவை கட்டுப்படுத்துவோம், குறைப்போம். நம்ம தயாரித்தாவே நமக்கு நாமே உரம்ன்ற மாதிரி ஜகத்குரு ஐயா சொன்ன மாதிரி நமக்கு நாமே உரம் தயாரிச்சிக்கலாம், மருந்து தயாரிச்சிக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாங்க. இதை நீ ஜூம் மீட்டிங் இருக்குது 11 மணிக்கு பயன்படுத்துங்க. அனைவரும் கண்டுகளிங்க, அதை பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஏதேனும் உங்களுடைய வயலில் ஒரே ஒரு தலை, ஒரு 20 சென்ட் 30 சென்ட் அல்லது 1 ஏக்கர் முழுசாக நீங்கள் நம்பினாலும் 100% கேரண்டி செய்யலாம். புகையான மற்ற எந்த தொல்லையும் இதுக்கிட்ட வராதுங்க. 3 தெளிப்பு மேலே அதிகபட்சம் போதும். 2க்கே எப்படி இருக்குனாக்கா 3க்கு இன்னும் சிறப்பாக இருக்கும். 4 கூட கொடுக்கலாங்க. நம்ம குளுக்கோஸ் கொடுக்குற மாதிரி தாங்க பயிர் இருக்குது. அதுபோல் செஞ்சினாக்கா நல்லா ஊட்டமாகவும் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கும். பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கங்க. அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஐயாவுக்கு நன்றி, நன்றி, நன்றி.